Hello friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி அவியல். அவியல் சவுத் இந்தியால ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். சோ இன்னைக்கு அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவியல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு கேரட், 4 பீன்ஸ், பாதி மாங்காய், ஒரு வாழைக்காய், ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய், ஒரு வழுதனங்காய். நான் வழுதனங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு புடலங்காய், பாதி முருங்கைக்காய். இவ்வளோ தான் காயில் இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காய் எவ்வளோ சேர்த்துருக்கிறீங்களோ அதுக்கேற்றாற் போல் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சிடலாம். இப்போது தேங்காவை அரைச்சாச்சு. தேங்காவை ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக திருன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ அதில் எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருந்தோம்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இடையிடையே இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி 1/4 கப்பு போல் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் மாங்காய் ஆட் பண்ணதுனால புளி சேர்க்கலை. மாங்காய் ஆட் பண்ணலைன்னா கண்டிப்பாக புளி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அவியலுக்கு எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை சும்மா மேலே ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம அப்படி ஆட் பண்ணுறோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்ட்டான அவியல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.